அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் விருந்தோம்பல். என் பெயர் ரா கார்த்திகா தேவி. நான் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாடுகளில் இளங்கலை பட்டம் பயில்கிறேன். நான் பேச இருக்கும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் விருந்தோம்பல். முதலில் விருந்தோம்பல் என்றால் முன்பின் அறியாதவர்களே விருந்தினர் என்பர். அப்படிப்பட்ட விருந்தினர் ஆனால் நாம் இன்றைய வாழ்க்கையில் உறவினர்கள் நண்பர்கள் என்று சுருங்கிவிட்டது. ஆனால் விருந்தினர்கள் என்றால் முன்பின் அறியாதவர்களே. அப்படி விருந்தோம்பல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் 9, குறள் எண் 83. குறள்: வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பால்படுதல் என்று. இக்குறளுக்கான பொருளை இக்கதையின் மூலம் காண்போம். இக்கதை இடம்பெற்றுள்ள நூல் புலியூர் கேசிகனார் தொகுத்த ஔவையார் தனிப்பாடல்கள். அக்காலத்தில் அரசரை பாடி பரிசில் பெற்று வருவார்கள் புலவர்கள் பலர். அதேபோல் ஔவையாரும் ஒரு ஊருக்கு சென்று பரிசில் பெற்று வரும்பொழுது ஒரு களைப்பாக இருந்ததால் ஒரு மண்டபத்தை தங்கினார். அப்பொழுது அவ்வழியை சென்ற ஒரு நபர் அவரிடம் வந்து பேச, அம்மையே, நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், வாங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள், அங்கே விருந்து சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அழைக்க, ஔவையார் முதலில் மறுத்தாலும் அவர் அன்பு கட்டளை மீற முடியாமல் அவருடன் சென்றார். பிறகு வீட்டிற்கு வரும் வழியில் அந்நபர் யோசித்தார், நம் மனைவியோ ஒரு கோபக்காரி ஆயிற்றே, நமக்கு சோறு கிடைப்பதே மிகவும் அதிசயம், ஆனால் எப்படி இந்த அம்மைக்கு சோறு கொடுப்பாள் என்று யோசித்தபடி வந்தனர். பிறகு அம்மையை அவர் வீட்டின் வெளியே உள்ள திண்ணையில் அமர செய்துவிட்டு இவர் வீட்டினுள் சென்றார். அப்பொழுது மனைவியை முதலில் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று நினைத்து அவளிடம் அமர்ந்து அவள் முகத்தை வருடி கொடுத்து ஈரெடுத்து தலைவாரி விட்டு பொட்டு வைத்து அவளை முதலில் சரி செய்தார். பிறகு இவ்வாறு ஒரு அம்மை வந்து விட்டார், அவருக்கு நீ விருந்து சமைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவள் ஆரம்பித்து விட்டாள் அவள் வேலையை. உடனே பாடினால் அவ்வளவு பேச்சாக பேசினாள் அவரை. பிறகு அரிசி பிடிக்கும் முறத்தால் அவரை ஓட அடித்தாள். அவரால் வெளியிலும் செல்ல முடியவில்லை. இதனை வெளியிலிருந்து அறிந்த ஔவையார், நாம் வந்திருக்கிறோம் என்று தெரியப்படுத்தினால் அப்பெண்மணி அமைதி அடைந்து விடுவாள் என்று நினைத்து இவ்வாறு பாடினாள். இருந்து முகத்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்தென்று விளம்ப, வருந்து மிக ஆடினால் ஆடி பலமுறத்தால் சாடினால் ஓடோடத்தான் என்று சொன்னார். பிறகு இதனை கேட்ட அவன் மனைவியோ, யாரோ பெரியவர்கள் வந்து விழார்கள், அவர்களை வந்து ஏதேனும் சாபம் விட்டு விட போகிறார் என்று பயந்து நான் விருந்து சமைக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் கணவனிடம். பிறகு அவளும் சமைக்க ஆரம்பித்தாள். பிறகு சமைத்து முடித்த பிறகு அக்கணவனோ வந்து அம்மையை நீங்கள் சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் ஔவையோ ரோஷக்காரி அல்லவா, நான் வரமாட்டேன் என்று சொன்னார். ஆனாலும் அவர் அன்பு கட்டளைக்காக வந்து உணவு உண்ண அமர்ந்தார். ஆனால் அப்பெண்ணோ உணவு பரிமாறிய விதமோ ஔவைக்கு பிடிக்கவில்லை. அதே போல் அவள் முகத்தில் ஒரு மலர்ச்சியும் இல்லை. இதனை கண்ட ஔவையார் சட்டென்று எழுந்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். உடனே அக்கணவரோ பின்தொடர்ந்து, ஏன் அம்மா இப்படி சாப்பிடாமல் போனீங்கள் என்று கேட்க, அவர் இவ்வாறு சொன்னார், காணக்கண் கூசுதே, கையெடுக்க நாணுதே, மானக்க வாய் திறக்க மாட்டாது, வீணுக்கென் என்பதெல்லாம் ஐயையோ பற்றி எரிகின்றதே, அன்பில்லா இட்ட அமுது என்று சொல்ல. என்ன பொருள் என்று கேட்டால், உன் மனைவி படைத்த உணவு காண கண் கூசுகிறது, அவ்வுணவை என்னால் உண்ண முடியவில்லை, என் வாய் தமிழின் பெருமையை சொல்லும் என் வாய் என்னால் இந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால் அன்பில்லாமல் அவ இட்ட உணவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டார். உடனே நபரோ சொன்னார், உடனே நான் இவளை விட்டு நான் போய் துறவரம் சென்று விடலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்ல, ஔவையும் அது சிறிது நேரம் யோசித்து, நீ துறவரம் சென்று விடு என்று சொன்னார். சற்றென்று யோசிக்காமல் சென்று விடு என்று சொன்னார். ஆனால் அக்காலத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கும் ஒருவரை சற்றென்று துறவரம் செல் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவ்விடத்தில் அக்கணவரோ அப்பாவியாக இருப்பதாகவும் அப்பெண்மணி மிகவும் ஆங்காரம் பிடித்தவளாக இருக்கின்றாள், அதனால் அப்படி சொன்னார். இந்த கதைக்கும் இக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால்,
கதையில் வரும்பொழுது அப்பெண்மணியோ விருந்தினரை நன்றாக உபசரிக்கவில்லை. விருந்தினர் முன் தன் வீட்டு பிரச்சனைகளை பேசினாள். இதனால் அப்பெண்மணி வாழ்க்கையில் இனிமே வறுமை வந்து விடும் அல்லவா? கணவரும் துறவரம் சென்று விட்டாள். இக்குறளின் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், விருந்தினர்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு வறுமை வந்துவிடும் என்பதுதான் அர்த்தம். அதனால் முன்பின் அறியாதவர்களை விருந்தினராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது நம் மரபு. இக்காலத்தில் நம் விருந்தினர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், எவ்வாறு அவர்களை பேண வேண்டும் என்பதை தெரிந்து அறிய வேண்டும். நன்றி, வணக்கம்.